லாக்டவுன் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. நம்ம கொஸ்டின் ஆன்சர் படலமும் கண்டினியூ ஆகுது. இது 94வது கேள்வி ஆன்சர்னு நினைக்கிறேன். உங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல ரெடியாக இருக்கேன் நான். ரே டாலியோ சொல்கிறது அப்புறம் வைங்க. ஃபெட்டுக்கு வேறு ஆப்பர்ச்சுனிட்டி வேறு வழியே கிடையாது. they have to keep the market liquid. In spite of them doing so many efforts, there is a torrent tsunami of bankruptcies happening in America. ஆல்ரெடி 2 பேங்க்ரப்சியை பற்றி நானே பேசிட்டேன். அதனால் ஜேம்ஸ் பவலுக்கு வேறு வழியே கிடையாது. he has to keep this going. ரே டாலியோ சொல்கிற மாதிரி இது கிரேட் டிப்ரெஷனுக்கு ஈக்குவல் தான். கிரேட் டிப்ரெஷனில் நோட்டு பிரிண்ட் அடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு. செகண்ட் வேர்ல்டு வார் வந்து தான் மார்க்கெட்டை ரெஸ்கியூ பண்ணிட்டு இப்போதைக்கு they have to keep the market alive. எனக்கு என்ன கவலையாக இருக்குன்னா, ஜப்பான் மாதிரி ஒரு காலத்தில் அசட் ப்ரைஸும் கீழே விழுந்துருச்சுன்னா people will start to hoard money and not consume. அமெரிக்கன் கன்சியூமரும் கன்சியூம் பண்ணலைன்னா உலகம் ஒரு ப்ரொட்ராக்டட் டிப்ரெஷனில் போகும். ஸோ we have to wait and watch whether the American consumer returns and wants to spend more. அது வரைக்கும் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். 3 பேருமே வந்து ஒரு பிக்ஸ் ஆஃப் கிராம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. For a retail investor, you should use the classic Seth Klarman strategy. When you have small amounts of money to manage, easy 18 to 20% a year is easy pickings. Only when you have a large portfolio, you have to worry about type 2, type 3. Type 2 and type 3 have large amounts of money to manage. இது அழகாக பஃபெட்டே ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. If I am managing a few $1 billion, I can easily beat the market and give 18-20% return. So, if you are a retail investor, you should follow type 1. Because simply you cannot afford to follow type 2, type 3 and you cannot afford that kind of research. I am also following type 1 at this time. Pre-marketல என்ன பண்ணுவாங்கன்னா, brokers will give you an idea of the sentiment of the market. If you are a value investor and you are following me, you should not worry about pre-market and opening moves. Market is irrational. மிஸ்டர் மார்க்கெட்டுங்கிற கான்செப்டை பென் கிராம் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. இன்றைக்கி மூடு நல்லா இருந்தால் பயங்கரமாக ஏறும். அடுத்த நாளைக்கு ஏமாந்துட்டோன்னு தோணித்துனா மேனிக் டிப்ரெஷனில் போகும். ஷார்ட் டேர்மில் நான் கிளென்மார்க்கை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ we should not worry about how market opens, how it closes. All that is irrelevant to an investor. ஜேமி சைமன்ஸுங்கிற ஒரு மேத்தமேட்டிக் ப்ரொஃபஸர்ஸ் தி மேன் ஹூ சால்வ் த மார்க்கெட்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அல்காரமேட்டிக் ட்ரேடிங்னு ஒன்று இருக்குது. தட் இஸ் 100 இயர் டேட்டாவை கம்ப்ரெஸ் பண்ணி ஒரு கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணி அவங்க ஒரு அல்காரிதம் எழுதினாங்கன்னா they can move very short microsecond movements of the market. They are able to move in and move out money. அதுக்கு அவர் சீக்ரெட்டாக அல்காரிதம் ட்ரேடிங்னு ஒன்று கண்டுபிடிச்சி he is holding it in secret. அதில் வந்து ரெனாசன்ஸுங்கிற பணத்தில் கம்பெனியில் அவர் வந்து மெடலியன் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. அதை he is not open to outsiders. ஸோ அதுலேயே அவங்க போட்டு that fund is growing at 30 to 35% per year. ஸோ that is computer based tradings. மேத்தமெட்டிக்ஸை யூஸ் பண்ணி he is cracked the market. ஸோ ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்கில் after years of research using mathematics and computer science and artificial intelligence, he has made a lot of money. And hence he is called the smartest billionaire. இது வந்து மக்களை ஏமாத்துறதுன்னு என்னோடய ஃபீலிங். 7.75ங்கிறது ஃபிக்ஸட். இன்ஃப்ளேஷனுக்கு மேலே ஒரு 1.5% கொடுத்துட்டு இருந்தது. இட் வாஸ் அ வெரி யூஸ்ஃபுல் டூல் விச் வாஸ் தேர் ஃபார் மெனி இயர்ஸ். அதை ரீப்ளேஸ் பண்ணி ஃப்ளோட்டிங் பாண்டுன்னு போட்டிங்கன்னா டெஃபினட்டாக இன்னைக்கு ஈல்டு 5.05னா 10 year கவர்மெண்ட் ஈல்டுக்கு அகேன்ஸ்டாக அது ஏறும் இறங்கும். இப்போ கவர்மெண்ட் ஹஸ் நோ மனி டு பே இன்ட்ரெஸ்ட், தேர்ஃபோர் இஸ் ட்ரைங் டு புஷ் தி ஈல்ட் டவுன். அதனால் you will get lower interest rates as the years go by unless inflation comes and rates start climbing. அது மாதிரி ஒரு ரேட் ஸ்டார்ட் கிளைம் பார்த்த இந்த பாண்டை எடுத்துகிட்டு திரும்பி ஃபிக்ஸட் பாண்டுக்கு கொண்டு வருவாங்க. ஸோ ஆர்பிஐ இஸ் டூயிங் த பெக்கனிங் ஆஃப் தி கவர்மெண்ட் அட் தி காஸ்ட் ஆஃப் தி ஸ்மால் இன்வெஸ்டர். இன்றைக்கி கேள்வி எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இது மாதிரி நீங்கள் டெய்லி ஒரு 4 கேள்வி கேட்டிங்கன்னா எனக்கு பதில் சொல்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இன்றைக்கி கேள்வி கொடுத்தவங்களுக்கெல்லாம் என்னோட தேங்க்ஸ்.